ரொம்ப டேஸ்டான ஹைதராபாத் கட்டி டால் தான் பண்ண போகிறோம். இந்த டாலை கொஞ்சமாக சாதத்தில் ஊற்றி அப்பளம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டான கட்டி டாலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டால் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவி எடுத்து குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துலாம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கப் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ 4 விசிலில் பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வரமிளகா, ஒரு 5 பல் பூண்டை இடித்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தாளிச்சதை எடுத்து டாலில் ஊற்றிடலாம். டாலில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான ஹைதராபாத் கட்டி டால் ரெடி. இந்த டால் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.